மீனாட்சி, நீ என்னை விட்டு போய் 10 வருஷம் ஆச்சு. ஏதோ இத்தனை நாள் உன் நினைப்பிலேயே ஏதோ பொழப்ப ஓட்டிட்டேன். நம்மளுக்கு இந்த தலாவூட்ட பூரா சொத்து கிடக்குது. வீட்டுக்கு வெளியே போனா 1000 வேலைக்காரனுங்க. ஆனா வீட்டுக்குள்ள போனா ஒத்தையில தாண்டி படுத்து தூங்குறேன். இந்த ஊரு பூரா நம்மளுக்கு எல்லா வேலைக்காரனுங்க இருக்கிறானுங்க. ஆனா நம்மளுக்கு மட்டும் ஒரு வேலைக்கார இது வரைக்கும் வாய்க்கவே மாட்டேங்குது. ஏன்னா சொத்து காசுப்பட்டு ஏதாவது நம்மள பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு கொஞ்சம் பயம். கண்ணு மீனாட்சி, நீ தான் உன்னோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து வேலைக்கு அனுப்பிச்சு வை மீனாட்சி. சார் வணக்கம் சார். யாருமா நீயே? உனக்கு என்ன வேணும்? சார் என் பேர் ரோசி சார். சில ஐட்டம்ஸ் பொருள்லாம் ஐயோ இல்லை கம்பெனி பொருள்லாம் விற்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்கள், அந்த பொருளை கொடுத்துட்டு பணத்தை கொடுங்க, நான் வாங்கிட்டு போகிறேன். கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். என்ன மீனாட்சி, இப்போதான் உங்கள்கிட்ட அப்ளிகேஷன் போட்டேன். அதுக்குள்ள ஆர்டர் ரெடி பண்ணி ஆளையே கண்ணில் காமிச்சிட்டேன். மீனாட்சி, எல்லாமே உன் ஆட்சி தான். என்ன சார் தனியாக நின்று ஏதாவது புலம்பிட்டு இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க, பொருள் ஏதாவது வேணுமா? கொடுத்துட்டு போகிறேன். இல்லைம்மா, இந்த பொருள் எல்லாம் விற்றா உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஆட ஏங்க சார், ஏதோ ஒரு நாளைக்கு பொருளை விற்றா 200 300ன்னு கமிஷன் கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். பேசாம நீ எனக்கே உதவியா இருந்துக்கோ. அப்புறம் இந்த தலாவட்ட பூரா தெரு தெருவா சுத்துற வேலை இருக்காது இல்ல? என்னது, உங்களுக்கு நான் உதவியா இருக்கிறதா? திடீர்னு உதவியா இருந்துச்சுன்னா எப்படி சார் நான் உங்களுக்கு உதவியா இருக்க முடியும்? இல்லம்மா, வேலைக்காரியா இல்ல, வீட்டுக்கே சொந்தக்காரியா. இங்க பாரு ரோசி, எனக்கு ஏராளமான சொத்து கிடக்குது. என் பொண்டாட்டி இருந்த வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்லாம பார்த்துக்கிட்டா. ஒரு நாள் மாரடைப்புன்னு படுத்தா, மகராசி அப்படியே போய் சேர்ந்துட்டா. நம்மளுக்கும் வயசாகிட்டே இருக்குது, நம்மளுக்கும் ஒரு துணை வேணும்னு இப்பதான் என் மீனாட்சிகிட்ட வேண்டிட்டு இருந்தேன். ஆனா நீ என் மீனாட்சி மாதிரியே நேர்ல வந்து நின்ன, அதனாலதான் டக்குன்னு கேட்டேன். அப்படியா? என்ன இந்த பெரியவர் உதவியா இருன்னு சொல்றாரு, கல்யாணமும் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. சரி, இந்த பொருளை வச்சு வீதி வீதியா சுத்துறதுக்கு பதிலா இந்த ஆளா கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாமே சூப்பரா இருக்கும். எவனா ஐட்டம்னு சொல்லவும் மாட்டான். ஐயா, என்ன ரோசி யோசிக்கிற? இல்ல, உங்களையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறேன். அப்படின்னா இங்க கிட்ட வந்து நில்லு, அப்புறம் சரின்னு சொல்லு. நான் இங்க வாரு உக்காந்துக்கிறானுங்க வாரு, அவனுக்கு வாய் பூரா சொல்லு. ஆமாமா, அப்பதான் நம்ம போலாம் உள்ள. சாப்பிடவாடா, என்ன சாப்பிடவாடா, ஆசை தீர என்ன நீயும் சாப்பிடவாடா. சாப்பிடவாடா, என்ன சாப்பிடவாடா, ஆசை தீர என்ன நீயும் சாப்பிடவாடா. சாப்பிடவாடி உன்னை சாப்பிடவாடி, என் இஷ்டப்படி உன்னை நானும் சாப்பிடவாடி. 3 வேளை பந்தி வைக்கட்டா, மூக்கு பிடிக்க திங்க வைக்கட்டா, முச்ச முட்டை தண்ணி கட்டட்டா, முடிஞ்ச பிறகும் என்ன கட்டா. உதட்டு உதட்ட முட்டை வைக்கட்டா, உனக்கு நானே என்ன முட்டட்டா. இனிப்ப கடையா உன்னை பக்கட்டா, இருக்க என்னைக்க புட்டு புட்டு திங்கட்டா. சாப்பிடவாடா, என்ன சாப்பிடவாடா, ஆசை தீர என்ன நீயும் சாப்பிடவாடா. சாப்பிடவாடி உன்னை சாப்பிடவாடி, என் இஷ்டப்படி உன்னை நானும் சாப்பிடவாடி.
தூக்குள்ளி வெண்ணை உன்னை கையால் தொடட்டா முட்டாத்தியில் போட்டு உன்னை நெய்யா மாத்தட்டா நான் காட்டட்டா அட நல்லா காட்டட்டா மனசுதான் நானு காட்டட்டா நான் பார்க்கட்டா அடி நல்லா பார்க்கட்டா மனசுல என்ன பார்க்கட்டா அலுவு ஓ அலுவு அது ரொம்ப பிடிக்கும்டா அட அல்வா இது என்ன நீ இப்ப முழுங்குடா தரமும் உன் அழகை நான் ரசிச்சு பாருங்கடா அடி வரம்பு அதை தாண்டி நான் எல்லாம் மீறட்டா எக்க தப்பா என்ன தொடடா தப்பு எல்லாம் பண்ண வரடா வாடி, உப்பு மூட்டை உன்னை துக்கட்டா வீடு கட்டி உன்னை படட்டா சாப்பிட வாடா என்ன சாப்பிட வாடா ஆசை தீர என்ன நீயும் சாப்பிட வாடா சாப்பிட வாடி உன்னை சாப்பிட வாடி என் இஷ்டப்படி உன்னை நானும் சாப்பிட வாடி ஆஹா. சும்மா சாப்பிட வாங்க அம்மா கூப்பிடுறாங்க புது மாப்பிள்ளை போலிக்கிறது போதுங்க சும்மா சாப்பிட வாங்க அம்மா கூப்பிடுறாங்க புது மாப்பிள்ளை போலிக்கிறது போதுங்க சும்மா சாப்பிட வாங்க சுக்கனுர அடையெல்லாம் கிழிச்சு போடட்டா அக்கா வேற அணி வேற உன்ன அக்கட்டா நான் கொடுக்கட்டா குரு உமா கொடுக்கட்டா உனக்குதான் சும்மா கொடுக்கட்டா நான் கொஞ்சட்டா உன்னை கொஞ்சம் கொஞ்சட்டா கொஞ்சதான் கொஞ்சம் திக்கட்டா பதற நீ பதற நான் போட்டி வைக்கட்டா ஏய் திமிர நீ திமிர உன்னை போட்டி வைக்கட்டா அழற நீ அழற நான் ஆட்டி வைக்கட்டா மிரல நீ மிரல உன்னை புரட்டி எடுக்கட்டா ஆட்டகாசம் பண்ண வாயடா விஸ்வரூபம் நீயும் காட்டடா தாட்டு தன்னமா முட்டி தள்ளட்டா காய கலப்பம் முத்தம் உன்னை தரட்டா சாப்பிட வாடா என்ன சாப்பிட வாடா ஆசை தீர என்ன நீயும் சாப்பிட வாடா சாப்பிட வாடி உன்னை சாப்பிட வாடி என் இஷ்டப்படி உன்னை நானும் சாப்பிட வாடி ஏய் மூணு வேளை பந்தி வைக்கட்டா மூக்கு பிடிக்க திங்க வைக்கட்டா மாமோய் முச்ச முட்டை தண்ணி கட்டட்டா முடிஞ்ச பிறவும் என்னும் கட்டா உதட்டு உதட்ட வட்ட வைக்கட்டா உனக்கு நானே என்ன ஊட்டட்டா எனக்கு கடையா உன்னை பக்கட்டா எனக்கு என்னக்கா பொட்டோ பொட்டோ திங்கட்டா சும்மா சாப்பிட வாங்க அப்படியே இருக்கணும் ஒசஞ்சிங்க கொண்டுருவேன் வாங்க மச்சாண்டார் பொண்டாட்டியும் கொழுந்தனார் பொண்டாட்டியும் அசாம ஒண்ணு சேர்த்துட்டீங்க அண்ணன் தம்பியும் அலங்காம சேர்த்துட்டீங்க ஏண்டி பாத்தீங்களாடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண காரணத்துக்காக உன் மாமனாரு 1 மணி நேரமா இங்க முட்டி போட்டுட்டு இருக்காங்க. யாரை கேட்டுட்டு 2 பேர் கூத்தடிச்சீங்க? ஏண்டி மீனா இங்க வா ஏண்டி வாய திறந்துதான் பேசி தொலைய அவ தான் ஊமச்சி எதையுமே பேச மாட்டா எதை கேட்டாலும் பே பேங்குவா ஏன் நீ வாய் திறந்து பேசுனா நான் குறைஞ்சு போயிடுவியா வாய் திறந்து பேசி தொலைடி பாருக்கா ஏண்டி உம்முன்னு இருக்க? ஏய் சத்தமே இல்லாத சமந்தா அத பேசுவியே பே பே பேன்னு பேசி தொலை பேசுடி பேசு அட பேச முடியலன்னா கத்தி தொலை கத்துடி செவுடி கத்து அவன் பேக்கா அவளை போய் பேசி அட பேன்னு கத்தலாம்ல நாடி சொருகுறா அப்படியே ஒரே அடியா கொத்துறீங்க கொத்துன்னு திறக்குறீங்க என்ன என்ன நினைச்சிங்களா
இங்க பாருடி, என் புருஷன் சக்தி சொன்னா உண்மையா நச்சுன்னு இருந்தேன். நடிச்சா அப்படி ஒரேடியா திறக்குறீங்க. ஏய் நீ பேசுவியாடி? பேசுவியாடி? என்னது பேசுவியாவா? ஏய் வாயில தானே பேசின்னு இருக்கேன், காது கேட்காத உனக்கு? இல்ல வேற எதுலயாவது பேசின்னு இருக்கனா? ஏய் இங்க பாருடி, நீ கட்டுற சலசலப்புக்குல நான் அடங்கவே மாட்டேன். ஏன்னா நான் சென்னைக்காரிடியே. ஆமாடியே. சென்னையில எந்த இடம்டி? சொல்லுடி. சொல்ல. இருடி ஆடி மூச்சு வாங்க, கொஞ்ச நேரம் வாயை மூடி இருங்கடி. தொறக்க தெரியுதுல்ல, திறக்கிற இரு இப்போ. சென்னையில வட சென்னை புளியந்தோப்புல போய் புல்பாண்டி பேத்தி சந்தன பாண்டி மக சமத்தா யாருன்னு கேளு, ஊரே சத்தமா சொல்லும் அவரு பஜாரின்னு. என்கிட்ட ஆட்டத்தை காட்டுறீங்களா? ஏ அது எப்படி? என்னது என்ன சொன்ன? மாமியார் குடும்பம். மாமியார் குடும்பம் பண்ணுவீங்களா? ஏண்டியே நீங்களும் கொடுமையா தான் இருக்கிறீங்க. ஏய் எங்களுக்கு என்னடி கேடு? நாங்க என்னடி கொடுமையா இருக்கோம்? என்ன கேடோ போய்ங்க சொல்றேன். ஓ ஓடி நில்லுங்கோ. என்னடி இது ஒரே கலர்ல யூனிஃபார்ம் மாதிரி சேலை கட்டிக்கிட்டு வந்து வரீங்களா? அப்புறம் கேவலமான மேக்கப். அன்னைக்கே நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு நல்லா இல்ல, கேவலமா இருக்கு. காலை கொஞ்சம் தூக்கி காட்டு. ஒரே மாதிரி செருப்பு போட்டுவீங்களா? நீங்க வந்து மாமியார் குடும்பம் பண்ணுவீங்களா? ஏய் இங்க பாடி என்கிட்ட அடங்கல, அப்புறம் பெஜாராயிரும் பத்துக்கோ. மாமா மாமா என்ன மாமா ஸ்கூல் படிக்கிறப்போ வாயில விரல் வச்சிட்டு இருக்க மாதிரி? எந்திரி மாமா, நான் சொல்றேன். மாமா நீ எந்திரிச்சா கொண்டு நான் சென்னைக்காரே, அப்புறம் இருக்கிற மைத்தா அறுத்து போட்டுருவேன். தள்ளு. மாமா நீ எந்திரி மாமா. மாமா எந்திரிக்கல அப்புறம் செயின் இருக்காது, முடி இருக்காது. எங்க பாரு, நான்லாம் எங்க சென்னையில பேனாக்கி பேனை பெருச்சாலியாக்கி அதுக்கு பெருமாள் பேர் வச்சு நெத்தியில நெத்தியில நாமத்தை போட்டு நடு வீதியில விட்டு வசூல் பண்ணிட்டு போயிடுவேன். சரியா? வாங்கிட்டியே. எங்க பாரு, நான் இந்த வீட்டுல இருக்கும்போது நீங்க 2 பேரும் வாய் 2 பத்தின்னு தான் இருக்கணும். சரியா? அப்புறமேட்டு இந்த மாதிரி ஆட்டம் போட்டு இருந்தீங்க, திரும்ப கால் தூக்கு பார்க்கலாம். கால் தூக்கடியே கீழே ஸ்டாக் வச்சிருப்பாங்க, அதை எடுத்து அப்படியே வெட்டி விட்டுருவேன். செருப்பு போட முடியாது ஒரே மாதிரி. ஓகேவா? ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? ஏ மீனா, நீ ஏன் கம்முன்னு கிடக்குற? பேசு, நான் இருக்கேன், நீ பேசுறியே. பேசுமா பேசு. இந்த வீட்டு இளையராணி சொல்லிட்டா பெரிய ராணி. ஓயோயோ ஓயோயோயோ வீட்டுக்கு கழட்டுறா நீங்க சொல்லிட்டு பேசுமீனா? அட பேசுமீனா நீ? நான் பாத்து என்னாச்சு? மயிலுக்குட்டி என்ன சொல்லுச்சு? 2 மாசம் தாண்டிருச்சு. என் கோலம் தலைச்சிருச்சு. ஏண்டி சத்தம் இல்லாத ஷமந்தா பாரு, இப்ப பாத்து கேளு. இருடி. என்ன பண்ண போறா? ஏய் அத்தகாரிங்களா, மீனா வந்து 2 மாசம் தாண்டிவிட்டா. எப்படி? இப்படி தாண்டிவிட்டா. நான் 2 மாசத்துக்கு முன்னாடியே தாண்டிவிட்டேன். அடி பாவி, ஏண்டி கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டியா? ஐயோ தப்பு பண்ணிட்டியா? நான் மட்டும் பண்ணலாம், உன் பையனும் சேர்ந்தா பண்ணான். ஏய் என் பையன் மேல எல்லாம் பழி போடாத. என் பையன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான். அப்படி நீ நினைச்சினே இரு. அவன் பிள்ளை பெத்து 10 பிள்ளை வந்து பேர் வச்சு மடியில தாளாட்டு பாடிடுவான். இங்க பாருடி, நான் சொல்ற கதையை கேளு. காலையில என் காலை பிடிச்சான், சாயங்காலம் வரையும் விடுறா 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 விடுறான்னு கத்துனேன். ஆனா அவன் விடல. வலிக்குதுன்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னு நானும் சேர்ந்து படுத்துக்கிட்டேன். திஸ் இஸ் மை ஸ்டோரி. எப்படி மருமகளே? ஏண்டி அப்படியே இருக்கட்டும். சிவா மருமகளே, தரமான சம்பவம். ஏண்டி முன்னாடி நடந்தா என்னோ பின்னாடி நடந்தா என்னோ, சும்மா தகன்னு கண்ணாடி மாதிரி 2 பேர பிள்ளைங்க வர போறாங்க. எனக்கு இந்த 2 உள்ள இருக்குது, என்ன பண்றது? தூக்கி கொண்டாடுங்கடி மருமகளை.
இல்ல நான் தூக்கி கொண்டு வரட்டா? சீக்கிரம் தூக்குற வாடி. இல்ல மாப்பிள்ள, இத பேசி கல்யாணமான புதுசுல இருக்கிற உங்க சந்தோஷத்துல ஒரு சங்கடம் வரக்கூடாது. அதனாலதான் மாப்பிள்ள சொல்லல. உங்க அம்மாங்க, அப்பா, அண்ணன் எல்லாரும் என் கன்னத்துல மாறி மாறி அடிச்சப்ப கூட என் கன்னத்தை காட்டிட்டு நின்ன. ஏன் உனக்கு ஒரு மன கஷ்டம் வரக்கூடாதுன்னா மாப்பிள்ள? மச்சான் அதுக்காக வேணா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மச்சான். நீ போய் எதுக்கு மாப்பிள்ள மன்னிப்பு கேட்கணும்? உனக்காக உன் குடும்பம் என்ன இந்த ஊரே வந்து அடிச்சாலும் நான் வாங்குவேன். ஏன்னா நான் தப்பு செய்யலையே, கல்யாணம் தானே பண்ணி வச்சேன். ஆனா ஒரு சந்தேகம் மட்டும் எனக்கு மாப்பிள்ள, நான் கல்யாணம் பண்ணி வச்சது பிடிக்கலையா இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவங்களுக்கு பிடிக்கலையா? மச்சான் தெரியாம நான் கல்யாணம் பண்ணிட்ட கோவம் தான் அவங்களுக்கு. இதுல வேற என்ன இருக்க போகுது அப்படின்னு நீ சொல்ற. நான் உன் மச்சான், சம்பந்தா என் தங்கச்சி, உங்க வீட்டு சம்பந்தினா. உனக்காக உன் குடும்பம் அந்த மரியாதைய நான் வீடு தேடி வந்தா கொடுப்பாங்களா? அப்படியே கொடுத்தாலும் ராஜவேலு என் மகனுக்கு நல்ல காரியம் தான் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லணும். சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க மச்சான், கண்டிப்பா சொல்றேன். நீ சொல்லியோ அவங்க சொல்லலைனா? சொல்லலைனா இன்னும் புரியல. உனக்கு உங்க வீட்டுல மதிப்பு மரியாதையும் அவ்வளவுதான். குடும்பத்தை உதறி ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா இதுதான் நடக்கும். மச்சான் என் குடும்பம் அந்த மாதிரி குடும்பம் இல்ல. நான் சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. அப்படின்னா உங்க வீட்டு விருந்துக்கு நான் வரேன். உன்னை பத்தி என்ன புரிஞ்சிருக்காங்கன்னு நான் நேர்லயே வந்து பார்க்கறேன். சத்யன எங்க தலைவரை அவர் வீட்டுக்கே வந்து அடிச்சாங்க. இப்போ உங்க வீட்டுக்கு வந்தா அடிப்பாங்கன்னு சொல்றியாடா? அப்படியே அவமானப்படுத்தினாலும் என்னடா? என் மாப்பிள்ளை மரியாதைக்காக மனச கல்லாக்கிட்டு கல்லா அதே இடத்துல நிப்பண்டா, கலங்கிட மாட்டேன். நீ இருக்கையில உன்னை மீறி என்ன மாப்பிள்ளை செஞ்சிட முடியும்? அதான் மச்சான் நானும் சொல்றேன், என்ன மீறி உங்களை என்ன செஞ்சிருவாங்க? நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நானே திடீர்னு வரேன் உங்க வீட்டுக்கு. சரி மச்சான், நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். தலைவா, அந்த தூக்குனாங்குருவி கூடு மாதிரி அவங்க குடும்பம் தூள் தூளாக போகுது தலைவா. டேய், கூடு அப்படியே தான்டா இருக்கும். ஆனா உள்ள இருக்கிற குருவிங்க தான் துடிச்சு துடிச்சு சாக போகுதுடா. அத நீங்க பார்க்கத்தானே போறீங்க. தலைவா, நாங்க வரல விருந்துக்கு. அன்னைக்கு அவங்க உங்களுக்கு வரிசையா கொடுத்தத நீங்க எங்களுக்கு வரிசையா கொடுத்தீங்க பாருங்க, அந்த விருந்தே போதும். நாங்க வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. தலைவா, அப்படியே மரியாதையான விருந்து போட்டா மிச்சம் மீதி இருந்தா கொண்டு வாங்க, நாங்க இங்கேயே சாப்பிடுறோம் தலைவா. நாங்க வரல தலைவா. ஏடா பயப்படுறீங்களா? நேரடியா வாங்காம உங்ககிட்ட வாங்கின வழியே தாங்க முடியல. ஆனா நேரடியா வாங்கின நீங்க வலிக்காத மாதிரியே நடிக்கிறீங்க பாருங்க. அதனாலதான் நீங்க தலைவராகவே இருக்கிறீங்க தலைவா. டேய், நீ வீட்டே சன ஊசி போடுறவன்டா நானு. நீங்க சிரிச்சுக்கிட்டே சன ஊசி போடுறீங்களா? ஓட்டுங்கடா, ஓட்டுங்க. உங்களால
எவ்வளவு ஓட்ட முடியுமோ ஓட்டுங்க. பாருங்கடா, பாருங்க நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஏண்டா பண்ணாட, இன்னும் எத்தனை நாளைக்குடா இந்த ஒரு வேளை சோத்துக்கு நாயா அலைகிறது? ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போய் 3 வேளை நல்லா மூக்கு பிடிக்கிற மாதிரி திங்கணும். அதுக்கு ஒரு யோசனை சொல்றா. அட ஏண்டா, நமக்கு எந்த வேலையும் வளையாது. ஏதாவது பணக்கார வீட்டில் வேலைக்கு சேர்ந்து அங்கே வேலையே செய்யாமல் சோறுதுங்க வேணும். அப்படி ஒரு வழி இருந்தால் பாடுறா. அட ஏண்டா, இந்த தலாவட்டியில் அப்படி ஒரு பணக்கார கேணிய எங்கடா இருக்கான்? நாம போய் எங்க தேடுறது அவனையெல்லாம்? உங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்கு. அந்த சோப்பு கேராக்கி தானே நீங்க 2 பேரும். டேய், நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அட நீயா? பின்ன நான் இல்லாம உங்க அக்காளா? ஐட்டம்னு சொல்லி ஏமாத்தி சோப்பு வித்த பொம்பளை தான் நீயா? யோ, இங்க பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரு? பாரியா, நான் இப்பெல்லாம் இந்த சோப்பு வியாபாரம்லாம் பண்றது கிடையாது. அதெல்லாம் விட்டாச்சு. உங்களை மாதிரி இருக்கிற பசங்க இருக்கிறனால எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமாயா. எவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அதான் என் புருஷன் வரான் பாரு, அந்த ஆளை தான். என்ன ரோசி, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி பொறுக்கி பசங்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதுன்னு. ஆட, இவங்க பசங்க வேலை தேடி அலையிற பசங்க, அதனால அப்படிதான் இருப்பாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. நான் வேற யார்ட்டும் இப்படி தப்பால பேச மாட்டேன். ரோசிமா, நீயோ பார்க்க பருவச்சிட்டு 2 பேர் இருக்கிறானுங்க பாரு, வெறி பிடிச்சா வேங்க. உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கா நாய் போயிடுச்சுன்னா என்னமா பண்றது? ஐயா, நாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க இல்லைங்க. நாங்க என்ன வெடிமேறியா? ரோட்ல எந்த பொம்பளை போனாலும் இப்படியே பாக்குறதுக்கு நாங்களும் ஏதோ வேலை தேடி அலையிறோம். நாங்க போய் பொம்பளை தேடுவோமா? பார்க்கும்போது அப்படி தெரியல. ஐயா, பொம்பளை வந்தாவ சிறுசா இருந்தா தங்கச்சி, பெருசா இருந்தா அம்மா. அப்படிதான் ஐயா பாப்போம். உங்க முகரையெல்லாம் பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியலையா? ஐயா, ஐயா, அவன் முகரதான் 5 ஓட நாட்டு ஒடுக்குழுந்து இருக்கும். ஆனா அவன் அதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டான். ஐயா பாருங்க, போனா போயிட்டு பாருங்க பசங்க. நம்ம வீட்டுல ஏதோ ஒரு வேலையை போட்டு கொடுத்துருங்க, பொழைச்சிட்டு போறானுங்க. சரிம்மா ரோசி, நீயே சொல்லிட்ட. நானும் வேலைன்னு வெளியூர் போயிடுறேன். உனக்கு ஒரு கை வேலைக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லதுதான். இங்க பாருங்கடா, இது நான் வரைக்கும் நான் வீட்டு வேலைக்கு ஆளே வைக்கல. ஏன் தெரியுமா? ஏங்க ஐயா? ஏண்டா, எனக்கு கடல்ல 10 கப்பல் ஓடுது, பிளைட்ல 5 பிளைட் ஓடுது, ரோட்ல 100 பஸ் ஓடுது, இந்த காட்டுல ஒரு 50 தியேட்டர் ஓடுது. ஆனா என்னோட பொழப்பு இங்க நாருது. அதனால தான் நானும் சொல்றேன், எனக்கோ முத்துன கத்திரிக்காய் வயசாகி போச்சு. இந்த 3 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த ரோசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கடைசி காலத்துல எனக்கு ஒன்னா ஆகி போச்சுன்னா என்ன பண்றது அப்புறம்? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுங்க ஐயா. அம்மாவை பாருங்க, 10 கண்ணகி 5 சீதையாட்டு இருக்கிறாங்க. டேய், நீங்க வெறி பிடிச்ச வேங்க மாதிரி ஆயிடாதீங்க. இப்ப போயிட்டு காலையில வாங்க. இங்க பாருங்க ஐயா, அவங்க போயிட்டு அப்புறம் காலையில வரட்டும். இந்த தலவாப்பட்டையில அந்த டைலர் பேரே நில்லுடா, எங்கட ஓடி போற? அவங்கள ஓடி போயிட்டான். அவங்க கிட்ட ஜாக்கெட் தைக்க கொடுத்துருங்க. ஜாக்கெட் நாராயண்டியா? ஆமா, என் பேர் வேற மறந்து போச்சுங்க. அந்த நாராயண்ட போய் ஜாக்கெட் வாங்கிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். சரி ரோசி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பாண்டு பேபி, சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா?
நான் சொல்றேன். சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா சின்ன வீடும் வேணாண்டி பெரிய வீடும் வேணாண்டி வேலை செஞ்சு பொழைக்கிறண்டி பாவமா அடி அதுக்கு கூட வேட்டு வச்சா நாயம்மா அடி அதுக்கு கூட வேட்டு வச்சா நாயம்மா சின்ன வீடா இருந்தா நீ அப்போ வரலாம் பெரிய வீடா இருந்தா நீ எப்போதுமே வரலாம் எப்போதுமே ஒரே வீடுதான் எம்மாடி எனக்கு ரொம்ப நல்ல பேருதான் சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா அட மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா நான் கோடு போடவும் வயசு ரோடு போடுது அந்த ரோட்டு மேல என் மனசு மேடு தேடுது ரோடு ரோலர் ஓடும் போது சூடு பறக்குது நீரோட்டோரமா உரசும் போது சூடு தணியுது அடி ஜல்லி மேல நடக்கும் போது பானை ரோகுது அடி ஜல்லி மேல நடக்கும் போது பானை ரோகுது நீ சிரிக்கிறப்போ ஜல்லி எல்லாம் மல்லி ஆகுது நீ சிரிக்கிறப்போ ஜல்லி எல்லாம் மல்லி ஆகுது சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா இல்ல மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா மாடி கட்டடத்துல வேலை நடக்குது அதுல ஜாவது மாடியில இடமும் இருக்குது லுக்கு புறா நம்மள பாக்குது அடி வேற ஒரு நல்ல இடம் எங்க இருக்குது அங்க சிமெண்ட் மூட்டை அடுக்கி வச்ச குடான் இருக்குது அங்க சிமெண்ட் மூட்டை அடுக்கி வச்ச குடான் இருக்குது நீயும் நானும் கபடி ஆட இடமும் கிடைக்குது நீயும் நானும் கபடி ஆட இடமும் கிடைக்குது சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா சின்ன வீடும் வேணாண்டி பெரிய வீடும் வேணாண்டி வேலை செஞ்சு பொழைக்கிறண்டி பாவமா அடி அதுக்கு கூட வேட்டு வச்சா நாயம்மா அடி அதுக்கு கூட வேட்டு வச்சா நாயம்மா சின்ன வீடா இருந்தா நீ அப்போ வரலாம் பெரிய வீடா இருந்தா நீ எப்போதுமே வரலாம் எப்போதுமே ஒரே வீடுதான் எம்மாடி எனக்கு ரொம்ப நல்ல பேருதான் சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா நீ யார என் வீட்டுக்கு தட்ட தூக்கிட்டு வரக்கு வெளியே போடா. யார கேட்கணும் சத்தி என் மச்சான் இப்ப புரியுதுடா, இப்ப புரியுது நீ எப்படி ரோடு போட்டு எந்த ரூட்டை பிடிக்கிறேன்னு இப்ப புரியுதுடா. டேய் அது இந்த வீட்டில் நடக்காதுடா. எங்க எல்லாத்தையும் மீறி சத்தியன் ஒன்று ஆரத்தி எடுத்து அழைச்சிருவான். வெளியே போடா. கண்ணே இவனுக்கு என்ன மரியாதை? கட்டுத்தரையில கட்டி இருக்கிற மாட்டு மூத்திரத்தை நாய் நக்கிற மாதிரி நக்கி குடிக்கிற நாய் நாய். இந்த நாய்க்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? ஏய் போடா வெளியே போடா. ஏண்டா போற போக்குல ஒரு கையெழுத்து போட்டா புறம்போக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தவனாக முடியுமா? ஏய் இந்த சிரிச்சு போன சீர்தட்டை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வெளியில போடா.
வாசப்படி ஏறி வந்தவன வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க, சொந்தம் தேடி வந்தவன சொரிநாயா விரட்டுறீங்க. சிங்காரவேல் குடும்பத்துக்கு மரியாதைங்கிற சிங்காரம் தெரியாதா? டேய், உறவுக்கு கை கொடுத்தா பதிலுக்கு உசுர கொடுக்கிற குடும்பம்டா இது. உறவாடி கெடுக்கிற உன்ன உசுர எடுக்க வந்தாங்கடா இந்த குடும்பம். ஏண்டா டேய், மரியாதைக்கு என்ன சிங்காரம் பண்ணு, மரியாதை கெட்ட நாயி நீ என்கிட்ட பேசுற? மாமா, இவன் இப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேன். இவனை எப்படி சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும். இந்த கங்கா காவேரியோட முறுக்கு எப்படி முறுக்கிட்டு இருக்குன்னு அவனுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் பயப்புள்ள நம்ம முன்னாடியே முறுக்கிட்டு வந்து நிக்குது. 1000 கேவலம் இந்த வீட்டில் நடந்தாலும் நான் தாங்கிக்குவேன். ஏன்னா என் மாப்பிள்ளை சத்திக்காக. அம்மா சமந்தா, நீ சொல்லுமா. நீ எப்படிமா சொல்லுவ? நீதான் வாயிலா பூச்சியாச்சே. அம்மா சமந்தா, வாயிலா பூச்சி, கொஞ்சம் பறந்து காட்டு. என்ன அண்ணாத்தே? வணக்கம் வணக்கமுங்க. என்ன கண்ணு வாயெல்லாம் பேசுற? வாயில தான் நான் பேசுறேன், வேற எதுலயாவது பேசிட்டு இருக்கேனா? டேய், நானே ஒரு அனாதை. எனக்கு ஏன் அப்பா அம்மா யாருன்னு எனக்கே தெரியாது. ஏதோ தாலி கட்டுற ஆஃபீஸில் வந்து எங்கள் மாமா தாலியை பிடிச்சிட்டு நின்னாரு. நீ ஒரு கையெழுத்து போட்டுவிட்ட. கையெழுத்து போட்ட, காஃபியை சாப்பிட்ட, காரவடையை சாப்பிட்ட, அப்படியே போயிட்ட. இப்போ மட்டும் தங்கச்சி போஸ்ட் பொத்துன்னு வந்துருச்சோ? என் மாப்பிள்ளை வர சொன்னா வந்த இடத்துல வாங்க கூடாதெல்லாம் வாங்கிட்டேன். சிங்காரவேல் குடும்பம்னா ஒத்துமை. அதனாலதான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அடிக்கிறீங்க. ஆடுங்க, ஆடுற வரைக்கும் ஆடுங்க. ஆள் பத்தலனா சொல்லி அனுப்புறோம், வந்து நீயும் ஆடிட்டு போ. இப்படியே ஆட்டம் போட்ட பல குடும்பம் அட்ரஸ் தெரியாம போயிருக்குது. டேய், சாபம் கொடுக்குறியா? கொடு, நல்லா கொடு. என் குடும்பத்தை உன்னால கிழிக்க கூட முடியாதுடா. டேய், எங்களை ஒரு மயிறு கூட பிடிக்க முடியாதுடா. டேய், இன்னும் இங்க நின்ன இதுதான் உனக்கு மரியாதை. வெளியே போட. என் மயிரை நானே புடுங்கிட்டேன். உங்க மணிமுடியை புடுங்காம விட மாட்டேன்டா. டேய் வெற்றி, வேலையில போற எதையும் நீ சீண்டலடா. வேங்கைய சீண்டிட்ட. அதோட வெறித்தனத்தை நீ பார்க்கத்தான் போற. இந்த சீர்வரிச சிதறி போகிற மாதிரி உன் குடும்பமும் சிதற போகுதுடா. கீழே இறக்குது பாரு இந்த சீர்வரிச. அதே மாதிரி உன் குடும்பமும் சிதறி சாக போகுதுடா. என்னங்க இவன் இப்படி பேசிட்டு போறான், எல்லாம் இப்படி செதற விட்டுட்டு போறான். டேய், சக்தி எதுக்கு இவனை வீட்டுக்கு வர சொன்னான்? டேய் வெற்றி, அவனுக்கு போன போடு. ஏண்டி, ராஜவேலு மச்சான நான் வர சொன்னேன். நான் கூட்டிட்டு வந்த ஆளுக்கு அப்படிதான் மரியாதை தருவீங்களா? ஏண்டி, இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் மரியாதை கொடுக்க தெரியலனா உனக்குமா தெரியல? அவன் அடிச்ச அவன்லாம் ஒரு ஆளா? அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? அம்மா, ராஜவேலை பத்தி தப்பா பேசுறீங்க, மரியாதை கெட்டுடும். நான் யாரா? உன் அம்மா. அவன் யாரா? அவனுக்கெல்லாம் மரியாதை ஒரு கேடு. சொல்லுடா, என்னடா பழக்கம்?
குடிச்சிருக்கியா? சொல்லுடா. குடிச்சிருக்கியா? குடிச்சிருக்கியா? சொல்லுடா. குடிச்சிருக்கியாடா? ஏய், என்ன சுமந்து பெத்த வேலைய சும்மா நிக்குது. நீ என்ன பெரிய நாட்டாமையா இந்த வீட்டுல? வார்த்தைக்கு வார்த்தை அடிக்கிற, நடக்கிறதே வேற. என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இதுக்கு மேல என்ன நடக்கிறதுக்கு இருக்கு? ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ குடிச்சிட்டு வந்து நிக்கிறேன், மரியாதை இல்லாம பேசுறேன். இதெல்லாம் முறையா? அது சரி, முறையா பிறந்திருந்தா முறையான வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன். என்ன சொன்ன? நான் முறையா பிறக்கலையா? உன்னை எதுக்காம அதில் விட்ட? இதுக்கு மேல என் புள்ள மேல யாராவது கைய வச்சுங்க, வெச்ச கைய வெட்டி வீசிடுவேன். வீசு, முதல்ல ஏன் கையை வெட்டி வீசு. என்னக்கா சொன்ன? முறையா பிறக்கலையா? நீ முறையா கல்யாணம் பண்ண மூத்த குடி இழிச்ச வாய்த்தனமா மாட்டிக்கிட்ட. நான் இளைய குடி தானே. அப்போ நான் பெத்த புள்ள முறை இல்லடா. ஆனா இந்த சிங்கார வேலைக்கு தான் என் புள்ளைய பெத்தங்கிறது உண்மைதானே? நான் அந்த அர்த்தத்துல சொல்லடி. எந்த அர்த்தத்துல சொல்லிட்டாலும் நீ சொன்ன வார்த்தை தப்பு. ஏய், ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாயை மூடுங்கடி. நீ வாயை மூடு மாமா. அன்னைக்கு கத்தி கதறி இருக்கணும். நீ புடிச்ச புடியில புத்தி கெட்டு போய் உன் கூட படுத்த பாத்தியா? அதுக்கு தான் இவன் இந்த வார்த்தை சொல்றான். மூத்த குடிதான், இளைய குடி தானே காட்டிட்ட. மாமா, இவன் நான் பெத்த புள்ள. இவன் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அவனை சுமந்து பெத்தவன் நான். அவனை அடிச்சா பெத்த வயிறு வலிக்கத்தான் செய்யும். எதுக்கு மேல இந்த இளைய குடியும் சரி, எனக்கு முறையில்லாம பிறந்த இவனும் சரி, இவனை நம்பி திருட்டு கல்யாணம் பண்ண இவனும் சரி, இந்த வீட்டை இருக்க மாட்டோம். என்னடி ஒரேடியா தாண்டி நிக்கிற? என்னடி சொன்ன? நான் உரிமையோட அவனை கண்டிச்சேன், ஆனா நீ உறவை துண்டிச்சுட்டு போகணும்னு பாக்குறியா? வேண்டாமா, எனக்கு வேண்டாம். நீ அந்த பாவத்தை எனக்கு கொடுத்துறாத. நீ வீட்டை விட்டு போனா பழியும் பாவமும் எனக்கு தான் வந்து சேரும். மூத்த குடியா நான், என் மகன், என் மருமகன் நாங்களே இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். நீ சந்தோஷமா இருமா, சந்தோஷமா இரு. ஏய் கங்கா, காவேரி, பூவுல இருந்து பூவு போட்டு வரைக்கும் ஒன்னா கட்டி ஒத்துமையா வாழ்ந்துட்டு வாழ வேண்டிய வீட்டை விட்டு போறேன்னு சொல்றீங்களே, நான் என்னடி பண்ணுவேன்? இங்க பாரு மாமா, இவன் உன் புள்ள, நான் உன் பொண்டாட்டி அப்படின்னு நினைச்சனா எங்க கூட வா. கங்கா, இங்க பாரு மாமா, நானும் உன் பொண்டாட்டி இவனும் உன் புள்ள நினைச்சா ஏன் கூட வா. என்னோட வா தனித்தனியா கூப்பிட்டா நான் எங்கடி போவேன்? டேய் வெற்றி, நீயாவது உங்க அம்மா கிட்ட சொல்லுடா. அப்பா, நான் என் அம்மா பத்த பிள்ளையா என் அம்மா சொல்றதா கேட்பேன். இப்போ நீங்க பத்த பிள்ளையா சொல்றேன், எங்களோட வாங்க. அம்மா அம்மா எடுத்த முடிவுதான். இளச்சவாச்சியா இருக்காளே இளையகுடி காவேரி, அவ பெத்தவங்க இளைய மகன் நான் கூப்பிடுறேன், எங்களோட வாங்க. மாமா, எங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. உங்களால முடியுமா இல்ல முடியாதா? அதே மாதிரி ஏன் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. உன்னால வர முடியுமா முடியாதா? என்ன கொல்லாதீங்கடி. ரத்தம் வேணுமா சதம் வேணுமான்னு கேக்குறீங்க.
அந்த ரத்தமும் சதையும் இருந்தா தாண்டி உசுறு வாழ முடியும். என்ன உசுரோட கொல்லாதீங்கடி, உறவோடு வாடிக்கடி. குடும்பத்தை பிரிச்சராதிக்கடி. சொன்னாடிக்கடி குடும்பத்தை பிரிச்சராதிக்கடி. எடா போலாம், எடா போலாம். காவேரி, ஐயோ சாமிகளா, சாமிகளா, விட்டும் போகாதீங்கடி. சேர்ந்தத பிரிச்சரலாம், பிரிச்சத சீக்கிரம் சேர்க்க முடியாதுடி, சேர்க்க முடியாது. குடும்பத்தை பிரிச்சராதீங்கடி. கங்கா கால வேணா விழுந்தடி, கங்கா கால வேணா விழுந்தடி, காவேரி கால வேணா விழுந்தடி. மாமா கடைசியா சொல்றேன், இந்த கங்கா வேணும்னா அங்க வா. நானும் கடைசியா சொல்றேன், இந்த காவேரி வேணும்னு நீ நினைச்சா என்ன தேடி வா. வேண்டாம் 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 வேண்டாம். எது நடக்க கூடாதுன்னு இழுத்து பிடிச்சடும் என் கைய மீறி போயிருச்சு. என் குடும்பம் ஐயோ ரெண்டா பிரிஞ்சு போச்சு, பிரிஞ்சு போச்சு. குலதேங்காயா இருந்த என் குடும்பத்தை சினது தேங்காயா அடிச்சு நொறுக்கிட்டானுங்களே. ஐயோ சம்சாரங்கிற சன்னதிய சவக்குழியில போட்டுட்டாளுகளே. ஐயோ சம்சாரம் அது மின்சாரம், சம்சாரம் அது மின்சாரம். அன்பு கொள்ள யாரும் இல்ல, எந்த நெஞ்சும் ஈரம் இல்ல. சம்சாரம் பந்தமில்ல, பாசமில்ல, சொந்தம் இங்கு சொந்தமில்ல. சம்சாரம் நேரம் வந்து நெருங்கி தொட்டா ஷாக்கடிக்கிற மின்சாரம். சம்சாரம் அது மின்சாரம், சம்சாரம் அது மின்சாரம். சொல்லிட்டா வச்சு என்ன வச்சா அதுதான் புள்ள சீக்ரெட். ஊத்தட்டுமா ஊத்தட்டுமா தீரட்டுமே புட்டி, ஊத்த ஊத்த தீராதையா ஆளு ரொம்ப கெட்டு. மண்ணோடு என்ன உள்ளது யார் கண்டு சொன்னது, பெண்ணோடு என்ன உள்ளது யார் இங்கே கண்டது. கண்ணாளா நான் மண்ணல்ல, நீ இல்லாம நான் பெண்ணல்ல. ஊத்தட்டுமா ஊத்தட்டுமா தீரட்டுமே பூட்டி, ஊத்த ஊத்த தீராதையா ஆளு ரொம்ப கெட்டி.
படிச்சவனும் பெண்ணாசை வெறுத்ததில்லை சந்நியாசம் போனவனும் சமயம் வந்தா சாமி இல்ல சக்தி இருந்தால் சபலம் இருந்தால் முக்தி பெறலாமே நான் மண்ணல்ல நீ இல்லாம நான் பெண்ணல்ல क्या कुल्यवा रोटा पुंजाना अरे लालियमा ஊத்த ஊத்த தீராதையா ஆளே ரொம்ப கெட்டு தின்னாத கொக்கு உண்டா பெண்ணில்லாம கிக்கு உண்டா தனி வெறுக்கும் தவளை உண்டா கனி இருக்க கவலை உண்டா விடிய விடிய முடிய முடிய முயற்சி நடந்ததுண்டா நான் மண்ணல்ல நீ இல்லாம நான் பண்ணல ஊத்தட்டுமா ஊத்தட்டுமா தீரட்டுமே புட்டி ஊத்த ஊத்த தீராதையா ஆளு ரொம்ப கெட்டி மண்ணோடு என்ன உள்ளது யார் கண்டு சொன்னது பெண்ணோடு என்ன உள்ளது யார் இங்கே கண்டது கண்ணாலா நான் மண்ணல்ல நீ இல்லாம நான் பெண்ணல்ல தலைவா ஜெயிச்சிட்டோம் தலைவா ஜெயிச்சிட்டோம் நீங்க சொன்ன மாதிரியே சொல்லி வச்சு செஞ்சிட்டோம் தலைவா டேய் அவன் குடும்பத்துல இருந்து 10 அடிக்கு மேல என் கண்ணத்துல விழுந்தது ஆனா நான் அடிச்சது ஒரே அடி குடும்பமே விழுந்துருச்சுடா இப்ப நடந்தது குடும்ப பிரிவு அடுத்த அடி பாக பிரிவுடா பாக பிரிவா என்ன தலைவா? டேய் வெற்றிக்கும் சத்திக்கும் பாக பிரிவு சத்தியோட பாகத்துல எனக்கு ஒரு பிரிவு ஆப்பா பிரிக்கும் போது அந்த ஆப்புல எனக்கு ஒரே ஒரு கட்டு கரெக்டா கரண்ட் அடிச்ச மாதிரி சாக்கான விஷயத்த சொல்றீங்களே தலைவா. தலைவா அவங்க அன்னைக்கு அடிச்சடியில தான் உங்க மூளையே இப்படி வேலை செய்யுது. பாகத்தை பிரிச்சு பாசத்தை பிரிச்சது மட்டும் இல்ல பர்சன்டேஜ் வேற எடுத்துக்கிறீங்க. யாருக்கும் தெரியாம அந்த சத்துக்கு ஊத்திய விட்டு ஏத்திய விட்டுட்டீங்களே, அப்படி என்னதான் சொன்னீங்க தலைவா? போய் சொன்ன. டேய் தண்ணி போடும்போது ஒருத்தன் தப்பான விஷயத்தை செஞ்சானா அது சரின்னு மனசு ஏத்துக்கும். போதை ஏற ஏற அந்த விஷயத்தை மூளை பார்த்துக்கும். கோட்டர் அடிச்சா கோபம் வரும், அதுவே ஆப்படிச்சா ஆத்தரமா மாறும். புல்லடிச்சா புத்தி சுத்தமா கெட்டு போயிருண்டா. டேய் மூளை வேலை செய்யாத நேரத்துல ஒருத்தன் ஒரு வேலையை செஞ்சானா அது தப்பான வேலை, ஆனா அது அப்பத்தாண்டா சரியா நடக்கும்.
தலைவா சரக்கு போறதுல இவ்வளவு விஷயம் இருக்குதா? டேய் கூட இருந்தே குடி பறிக்கிறதுல இருந்து கொலை பண்ற வரைக்கும் சரக்கு போடாம சாதாரணமா செய்யவே முடியாதுடா. அப்போ இந்த சாரா இல்லாம இந்த நாட்டுல எதுவுமே நடக்காதா தலைவா? டேய் சாமிக்கே சாராயத்தை படைச்சு கும்புற ஊருடா நம்ம ஊரு. இப்பவெல்லாம் சரக்கும் சாப்பாடு மாதிரியே ரெகுலர் புட்டாயிருச்சு. அதனாலதான் தப்பு தண்டாவும் அதிகமாயிருச்சு. இப்ப எல்லாம் தெரியாம தப்பு பண்றதே இல்லை. நல்லா சரக்கு அடிச்சுட்டு தெளிவா தான் தப்பே பண்றானுங்க. இப்போ என்ன பண்ணணும் தலைவா? புல்லா சரக்கு அடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்க போறோம். போதையில யோசனையா தலைவா? டேய் சரக்கு போட்டாதான்டா மூளையே வேலை செய்யும். அது வேலை செஞ்சாதான் என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும். தலைவன் சொன்னா சரியா தான் இருக்கும். இப்போ மனசு நல்லா குளுகுள்ள இருக்கா? போச்சு முதல்ல உருவான குழந்தையே நீ அடிச்சு கலைஞ்சு போச்சு. மீனா களைச்சு விட்ட காவேரி அம்மாவே இங்க நிக்கிறாங்க. நல்லா கையெடுத்து கும்பிடு. போதுமாடி காவேரி, இப்ப போதுமா உனக்கு? அடியே காலம் பூரா நாம ரெண்டு பேரும் ஒரே கலர்ல தான் புடவை கட்டிட்டு இருந்தோம். ஆனா இப்போ உனக்கு பிடிக்காத கலர் என்ன தெரியுமா? பச்சை. அதே மாதிரி இது உனக்கு பிடிக்காத கலரடி. உனக்கு பிடிச்ச கலரா இருந்தாலும் சரி, பிடிக்காத கலரா இருந்தாலும் சரி, இனிமே நீ எனக்கு எதிரி தாண்டி. அதனாலதான் சிகப்பு கலர்ல வந்து நிக்கிறேன். ஏய் அநியாயமா வயிற்ற வளர்ந்த வாரிசு வலிச்சு தொடச்சு வச்சிருக்கியே, நல்லா இருப்பியா நீ? வாய மூடி மூடு. என்னமோ உனக்கு மட்டும் தான் எல்லா கஷ்டம் வந்த மாதிரி ஆடுற. ஏய் இதோ நிக்கிறானே இந்த அனாத பொண்ணு, ஏன் பயிரை நம்பி வந்தவடி. இவ ரத்தத்துல உருவான அந்த உயிரும் கழிச்சு போச்சு. உன் மருமக வயிறு மட்டும் மூளை ஆகலடி. ஏன் மருமக வயிறு தான் மூளை ஆயிடுச்சு. இதுக்கு யாரு காரணம்? என் மொத எதிரி நீ தாண்டி காரணம். உனக்கு பிடிக்காத கலர் பச்சை. பச்சை கலர்ல புடவை கட்டிருக்கும் போது தெரியல. ஏய் இங்க பாரு, நான் முன்னாடி போயிட்டா நீ வந்துடாத. நீ முன்னாடி போயிட்டா சத்தியமா நான் வர மாட்டேன். வர மாட்டேடி, சத்தியமா நானும் வர மாட்டேன். அப்ப எனக்கு இங்க நிக்கவே பிடிக்கல. வாங்க போலாம். போடி உன் மாமியால கூட்டிட்டு போ. இங்க என்ன முடிச்சு போட்டா கட்டி வச்சிருக்கோம், கூட்டிட்டு போ. இங்க பாருங்க, உங்க முகத்திலேயே முழிக்க கூடாதா? நான் வாயை மூடிட்டு அமைதியா நின்றுட்டு இருக்கேன். ஏய் என்னடி? இங்க பாரு, என் அத்தை மூஞ்சில முழிக்க நான் இருக்கேன். உன் அத்தை மூஞ்சி நல்லா பெருசா தான் இருக்கு. காலைல எந்திரிச்சோடனே பக்கத்துல போய் பாரு, இன்னும் பெருசா தெரியும். ஆமாண்டி, என் சென்னைக்காரி. எங்க அத்தைக்கு முகம் மட்டும் பெருசு இல்ல, மனசும் பெருசு. அதனாலதான் உங்ககிட்ட இப்படி இன்னும் பேசிட்டு இருக்காங்க. இங்க பார், நீ யாரு இதை சொல்றதுக்கு? சென்னையில இல்லல்ல, சென்னையோட வச்சுக்க. இங்க ஒரு சிலம்பாட்டத்தை காட்டின சீரழிச்சிருவ, ஜாக்கிரதை. ஏய் வாடி வா, ஜிகர்தண்ட ஆட்டத்தை ஆடலாமா? ஏ இந்த ஆட்டக்காரங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு மீனா? வா போலாம். போங்க போங்க. ஆமாம்மா கங்காம்மா, நாங்கெல்லாம் ஒயிலாட்டக்காரிங்க, நீங்க யாரும் சிங்காரிங்க. போயிடுங்க, நிக்காதீங்க. ஏன் உனக்கு இந்த வெறி? நீ இளைய குடிதான். எங்க அப்பனுக்கு நீ இளைய குடிய வாழ்ங்கிறது உன் தலையெழுத்து. எங்க அப்பா உன்னை தொட்டப்பவே தூர ஓடி இருக்க வேண்டியதானே? இஷ்டப்பட்டீங்கள, இப்ப கஷ்டப்பட்டுதான் ஆகணும். மகனுக்கு நாங்க என்ன கட்டது நினைச்சோம். இந்த புள்ளிய அவன் கட்டிட்டு வந்தப்ப கூட நீயும் நாங்களும் சேர்ந்துதானே அவங்கள செல்லமா கோவத்துல இருந்தோம். அவன் தப்பான சேர்க்கைக்கு போனா நான் அதை தட்டி கண்டுபிடிச்சேன். நீ என்ன தப்பு கண்டுபிடிச்ச? வெற்றி, நீ
பிறந்தப்ப உங்க அம்மாளுக்கு உடம்பு முடியலடா. உனக்கு கொடுக்க அவகிட்ட பால் கூட இல்ல. உன்னை அவளால பார்த்துக்கவும் முடியலடா. 10 நாள்ல சக்தி பிறந்தா. பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கும் போது நீ கத்தி கதறுவ. உன்னை இந்த தோல்ல போட்டு தாளாட்டிக்கிட்டு நான் உன்னை பெத்து போட்டேன்டா. ஆனா நீ எங்க அப்பாவை தொட்டப்ப தூரம் போயிருக்க கூடாதான்னு என்ன பார்த்து கேட்கிற. ஏண்டா முடியலடா, முடியல. உன் அப்பா மேல இருந்த ஆசையில நான் அப்படியே இருந்துட்டேன். உன்னை பச்சை புள்ள நினைச்சினேடா. இப்படி என்ன பச்சை பச்சையா பேச வச்சுட்டியடா. பேசு, உன்னால என்ன முடியுமா பேசுப்பா. நீ பேசு. இனிமே பேச என்ன இருக்கு? நான் வயிற்றுல சுமந்து பெத்த மகன் அவன் அடிக்கும் போது என் வயிறு வலிக்குன்னு சொன்னீங்க. என்ன பெத்த வயிற்றுக்கும் என் அம்மாவுக்கும் அப்படித்தானே வலிச்சிருக்கும். அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். இனி இப்படி வீதியில பேசி பேசி எங்களை இந்த ஊராட்ட நீ போக வச்சிடாத. அம்மா காவேரி தாயே, உனக்கு புண்ணியமா போகுமா. எங்க தசை பார்த்தும் தலை வச்சு படுத்துறாத. எங்க பாதி நடந்த பாதியில நீ நடந்தாத. இங்க பார்த்த மச்சாண்டரு மல்லாக்க படுத்து காரி துப்புனா அது எங்க உள்ளோன்னு அவங்களுக்கு தெரியல. இங்க பாரு, அந்த கழுதைங்க போகுதுன்னு கழட்டி விடுவியா? சும்மா கண்ணீர் சிந்திட்டு இருக்க. வா போலாம், வா போலாம். ஆமா, என்ன பண்றீங்க? நம்ம ஐயா அவர் வீட்டு சாமானத்தை எல்லாம் நல்லா கழுவ சொன்னாரு. அதான் கழுவி சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏயா, அந்த சாமானத்தை கழுவுறது பத்தாது, அதுக்கு ஏதோ இன்னொரு வேலை செய்யணும். அதையா செய்வியா, செய்ய மாட்டியா? இங்க பாரு ரோசி, உங்களோட ஃபீலிங்ஸ் வேற மாதிரி போகுது. ஆமா, இந்த பெரியவரை கல்யாணம் பண்ணி என்ன சுகத்தை கண்டேன். சொத்து திங்கத்தான் ஆளு கிடையாது. 2வது தரமாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கும் எதுக்கும் பண்ண முடியல. வயிற்றுக்கு சோறு இருந்தா போதுமா, மற்ற பசியெல்லாம் தேவையில்லையா? ஐயோ, அப்ப உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையா? ஆட, எதுவுமே நடக்கலையா? அப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு, ஃபர்ஸ்ட் நைட் அப்ப 1/2 லிட்டர் பாலை குடிச்சு புட்டு 1/2 கிலோ பழத்தை தின்னு புட்டு அந்த படுத்து தூங்கினவன் தான் ஒரு ஃபோன் வந்துச்சு. எந்திரிச்சு முடிச்சு பார்த்தவன் குடுகுடுன்னு எங்கேயோ ஓடி போய் தொலைஞ்சிட்டான். அப்ப நான் எப்படி இருந்திருப்பேன்? எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? அந்த பழத்தை எடுத்து வாயிலே நறுக்குன்னு கடிக்கலாம் போல இருந்திருக்கும். அந்த ஆளுக்கு பொண்டாட்டே இருந்தா மட்டும் என்ன பண்றது? மற்றது எதுவும் ஒன்றும் மயிரும் கிடையாது. காத்து வாங்கிட்டு தான் கிடக்குது. பாவ ரோசியும் கதை. ஐயா வரட்டும், நான் பேசி எல்லாத்தையும் சரி பண்றேன். இது பஞ்சாயத்து பண்ற வயசா? இது காது காதும் வச்சு பேசுற மாதிரி இருக்குதுடா. இதுக்கு போய் இப்போ அவர்கிட்ட பேசுறங்கிற அதெல்லாம் வேணாம். சரி, உனக்கு இப்ப என்னதான் வேலை சொன்னாரு? அதுவா, இந்த கிணத்து பக்கத்தாண்ட புல்லு புல்லாம் முளைச்சிருக்கு, அதையெல்லாம் புடுங்க சொன்னாரு. காட்டுல தண்ணி காட்டாம எல்லாம் காஞ்சி போய் கிடக்குதாமா, அதுக்கெல்லாம் தண்ணி காட்ட சொன்னாரு. இங்கேயும் காஞ்சி போய் தான் கிடக்குது. அப்படியே கொஞ்சம் தண்ணி பாய்ச்சுறது. ஏதோ டபுள் மீனிங்காவே பேசுற, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, நான் என்னதுக்கே டபுள் மீனிங் பேசணும்? நேரடியா பேசிட்டு போறேனே. நீ எனக்கு வேணும், வருவியா வர்ற மாட்டியா? எனக்கும் ஆசைதான். ஆனா இந்த ஐயாக்கு தெரிஞ்சா என் டவுசரை கிழிச்சே ஓட்டுருவான். ஆனா போயா, அந்த ஆள் கிடக்கிறான். அந்த ஆள் எங்கேயோ போறான்னு 1 வாரம் வரத்துக்கு ஆகும்னா, 10 நாள் கூட ஆகும்னா. ஆனால் வந்தா கூட நான் பேசிக்கிறேன், மீதி நான் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன, கோழியே கூப்பிடுது, சேவல் சும்மாவா இருக்கும்? அப்போனா சீக்கிரம் வாய, நம்ம உள்ள போகலாம் வரத்துக்குள்ள. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் வேற என்ன விஷயம் சொல்லு. உனக்காக கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன், அப்படி மணக்க மணக்க வந்து சாப்பிட்றியா? கருவாட்டு குழம்பா? எடுத்துட்டு வா, சாப்பிடலாம். ஆனா ரோசி, நீ சரியான ஆளு.
சகல ஏற்பாடு செஞ்சுட்டு தான் என்னை இங்கே வரவே சொல்லியிருக்க. ஆமாய்யா, இப்போ நீயா சாப்பிட்றியா நானும் ஊட்டி விட்டா? உனக்கு ஒரு வாய், எனக்கெல்லாம் வேணாம், நீ முத சாப்பிடு. எனக்கு ஒரு வாய், உனக்கு ஒரு வாய். ஏய், வாடா. என்ன ரோசி, இந்த பரதேசி பையன் கூட உட்காந்துட்டு அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிற? அது உடம்பு பூரா இப்படி வேர்த்து விறுவிறுத்து கொட்டுது. அது ஒன்றும் இல்லைங்க, கருவாட்டு குழம்பு மனசால அரைச்சேன்னா அதனால தான் குப்பு குப்புன்னு இப்படி வேர்த்து போச்சு. நீங்களும் வாங்கலாம், கருவாட்டு குழம்புல சாப்பாடு சாப்பிடலாம். அப்படி இவ என்னத்தை வெட்டி முடிச்சுட்டா நீ இவனுக்கு கருவாட்டு குழம்பு வேற கொடுக்குற? ஏன் இவனுக்கு வேற கருவாட்டு குழம்பு ஒரு இலையில வேற போடுற, அதுல இவ்வளவு பெரிய கருவாடை வச்சுக்கிட்டு. சரி, மதியானத்துல அவன் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான், சாப்பிடணும்ல, அதுக்காகத்தான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வா போறோம்.